கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இல்ல ஒரு ஸ்டாச்சுவா இருக்கும். இல்ல ஒரு விளக்கா இருக்கும். இதுல வந்து யோகால திராட்டகான்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன விளக்கோ, இல்ல ஒரு கேண்டிலோ வந்து ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ்ல நம்ம தள்ளி ஏத்தி வச்சுக்கணும். கொஞ்சம் ரூம வந்து டார்க்கா வச்சுக்கலாம். ஸோ, அவர் கான்சன்ட்ரேஷன் அது அது மேல மட்டும் இருக்கு. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்வெட் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல அ வெல் வென்டிலேட்டட் ரூம்ல உட்காந்துக்கோங்க. இல்ல ஒரு ஏசி ரூமோ, இல்ல காத்து ஃபேன போட்டு கீழ உட்காருங்க. ஆனா, இந்த விளக்கு வைக்கும்போது ஃபேன் இருக்கக்கூடாது. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் அது அசையாம இருக்கணும். அசையாம இருக்கிற அந்த விளக்கோட அந்த ஃப்ளேம வந்து உங்க கண்ணுக்கு நேரா வச்சுக்கணும். அந்த ஹைட் ஆஃப் த ஃப்ளேம் வந்து கண்ணோட லெவல்ல இருக்கணும். 3 அடி ஃபீட் டிஸ்டன்ஸ்ல. அத சும்மா அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். யூ ஷுட் சிம்ப்ளி கேஸ் மொறைக்கக்கூடாது. கண் அடிக்காம பார்க்கணும். ஸோ கண் அடிக்காம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ல வந்து ஒரு ஃபிலிம் ஆஃப் வாட்டர் வருமா, அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் ஆஃப் டியர். அதுவரைக்கும் ஜஸ்ட் 2 மினிட்ஸ். நாட் மோர் தென் தட். அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் முடிஞ்சிரும்.